ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நம. சுமந்திரர் அறிஞ்சின்ற விஷயங்கள் மூலமாக தான் லக்ஷ்மணருக்கு ராமர் விஷ்ணுனுடைய அவதாரம் அப்படின்றது புரிஞ்சிருக்கணுன்றத நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். சீதையை துறக்க முடிவு செஞ்ச விஷயத்தில் ராமர் சித்த கூட நியாயம் இல்லாமல் நடந்துட்டாருன்னு அபிப்பிராயம் எழுதுறது ஒரு இயற்கையான விஷயந்தான். மனிதாபிமானம் என்ற செயல் ஒரு பெரிய அநீதி, இப்படி எப்படி சொன்னாலும் அது ஒரு கொடிய செயல் தான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அரசன்ற முறையில் ராமருக்கு சில கடமைகள் இருந்தது. அரசனுடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும்னுட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மேலை நாடுகள்லையும் இருந்துன்னு வர தத்துவம் தான். அப்போது ராஜா மேலே மக்களுக்கு இருக்கிற மரியாதை கடுகளவு குறைஞ்சா கூட அது ஆட்சி முறைக்கு நல்லதில்லைன்ற நம்பிக்கை தான் இதுக்கு காரணமாக இருக்கணும். அரசு குடும்பத்தை பற்றி மக்கள் கேலி பேசும் நிலையோ, அரசனுடைய வாழும் நெறி பற்றி மக்கள் குறை காண்ற நிலையோ தோன்றிட்டாக்கா அது அரசங்கிட்ட மக்கள் வச்சுருக்க மரியாதையை குறைச்சிடும் கண்டிப்பாக. அப்படி மரியாதை குறைஞ்சிட்டாக்கா அரசருடைய ஆணைகளும் அவமதிக்கப்படும் நிலை தோன்றலாம். கணவன்ற முறையில் ஒரு தவறும் செய்யாத சீதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ராமருக்கு இருந்தது. ஆனால் சீதை மேலே மக்களுக்கு அநியாயமாக ஏற்பட்டுவிட்ட சந்தேகத்தை அரசன் மேலே அவமரியாதைன்னு வளர்ந்து ஆட்சியின் மாட்சிம குழவுன்னு விளைவை ஏற்படுத்திட்டா என்ன பண்ணுறது? அந்த பொறுப்பு மன்னன்ற முறையில் ராமருக்கு இருந்தது இல்லையா? ராஜ்யத்தில் ஏதோ 1-2 பேர் பேசிய வதந்தி இல்லை, அது சீதை பற்றின அவதூறு. மக்கள் பரவலாக பேச தொடங்கிட்ட கொடுமை அது. என்ன செஞ்சு அதை எதிர்கொள்கிறது? அந்த அவதூறை பொசிக்கிட அக்னி பிரவேசத்தை விட வேறு ஒரு வழி உண்டா? அதையே செஞ்சுட்ட சீதையை கூட அவதூறு தொடர்ந்தது. அப்போ எப்படி அதை ஒழிக்கிறது? நியாயமற்ற முறையில் மக்கள் பேசிண்டா கூட பேசிட்டு போகட்டும்னு விட்டுடுறது ஒரு வழிமுறை கிடையாது. அதை அப்படி செஞ்சான்னாக்கா அரசன் மேலே கண்டிப்பாக மரியாதை குறையும், ஆட்சி அலங்கோலம் அடையும். ஆட்சி கலகலத்தாக்கா அவதி விடுறது மக்கள் தான். மக்களை காப்பாற்றுற பொறுப்புடைய மன்னன் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை மேற்கொள்ளக்கூடாது இல்லையா? பொறுப்பற்ற தன்மையை அது ஒரு சிகரமாக அமைஞ்சிடும். அதனால் ராமர் அந்த வழியை மேற்கொள்ளலை. சீதையை ராமர் பெருசும் நேசித்தார். ராவணன் அவளை அபகரிச்சுன்னு போன போது ராமர் பட்ட துயரமான வார்த்தைகள் மூலமாகவே அது தெரியறது. சீதையினுடைய பிரிவு ராமரை நெருப்பில் போட்டு வாட்டி எடுத்தது. சீதையை மக்கள் சந்தேகிச்சிடக்கூடாதுன்ற நோக்கத்தின் காரணமாக தான் யுத்தம் முடிஞ்ச பிறகு பலர் முன்னிலையில் தன்னுடைய தூய்மையை அவர் நிரூபிக்குமாறு அவர் செஞ்சார். அதை சீதை கிட்டமே விளக்கி அவகிட்ட மன்னிப்பு கோரினவர் ராமர். சீதை இல்லாமல் தான் வாழறது கடினம்னுட்டு பல முறை அவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டவர் சீதையை திறந்தாருனாக்கா அது அவர் தனக்கு தானே விதிச்சுட்ட தண்டனை அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் சீதையை பகிஷ்காரம் பண்ணுறார் அப்படின்னா ஒரு மன்னன் செஞ்ச தியாகம் அப்படின்னு தான் அதை பார்க்கணுமே தவிர ஒரு கணவன் செஞ்ச கொடுமைன்னு அதை நம்ம கருதக்கூடாது. இப்போது ஜீவராசிகளுடைய தோற்றத்துக்கு காரணமாக இருந்த வைவஸ்வத மனுவில் தொடங்கி பூமியை வெட்டி கடலை தோற்றுவித்த சாகரன்ற புகழ்பெற்ற அரசன் வழியாக கீர்த்திமிகு இக்ஷ்வாகு மன்னன் தொடர்ச்சியாக சிறப்புற்று விளங்குற மன்னர் வரிசையில் ராமர் பிறந்திருக்கார். மனசில் தீய எண்ணம் இல்லாமல் சிரத்தையோடு கேட்குறவாளுக்கு அறம் பொருள் இன்பம் இது எல்லாம் அளிக்க வல்லது ராமாயணம்னு இந்த இதிகாசத்தை அறிமுகத்தோடு தான் தொடங்குறான். அப்போ லவகுச்ச சகோதரர்கள் வால்மீகி முனிவர் உபதேசித்த ராமாயண காவியத்தை ராமசபையில் பாடுறாங்க. உணவுப் பொருள்களுக்கு சித்த கூட குறைவில்லாத எல்லா வளங்களையும் பெற்று செல்வம் கொழித்து விளங்குற கோசல நாடு சரையு நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டில் தான் மனுஷாளுக்கு அதிபதியான வைவஸ்வத மனு அயோத்தின்ற நகரத்தை நிர்மாணிக்கிறார். தினமும் தண்ணி தெளிக்கப்பட்டு தூய்மையாகவும் குளுமையாகவும் வைக்கப்பட்டு நீண்ட அழகிய நெடுஞ்சாலைகளோட சிற்பிகளோட கைவண்ணத்தை காட்டுற வளைவுகளோடையும் ஒழுங்காக நிர்வகிக்கப்பட்ட சந்தைகளோடையும் மாந்தோப்புகள், பல வகையான தோட்டங்கள், எளிதில் கடந்து விட முடியாத அகலமும் ஆழமும் கூடிய அகழிகள், பல தேசங்கள்லேருந்து வியாபார நிமித்தத்துக்கு வர வணிகர்கள், கப்பம் கட்டுறதுக்காக வந்து கொண்டே இருக்கிற பல தேசத்து மன்னர்கள், அழகான 7 மாடி கட்டிடங்கள், முறையாக வரிசைப்படுத்தப்பட்ட வீடுகள், அந்த வீடுகளை கொண்ட அழகான தெருக்கள், தனித்து நிற்கிற அல்லது புறங்காட்டி ஓடுற எதிரியை தாக்கிற பழக்கமில்லாத மாபெரும் வீரர்கள், காட்டில் வாழற புலிகளையும் சிங்கங்களையும் கூட ஆயுதமில்லாத தங்கள் தோல் வலிமையாலே எதிர்கொள்ளக்கூடிய சூரர்கள், கரும்பு சாறுன்னு இனிக்கிற குடிநீர், பல பல ரத்னங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், இப்படி பல சிறப்புகளோட புகழ்பெற்று நின்னது அயோத்தி நகரம்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த அயோத்தி நகரத்தினுடைய மாமன்னன் தசரதன். இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.